தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பொதுத் தேர்வில் சாதித்த மாணவ மாணவிகளுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சியையொட்டி நீலாங்கரை இல்லத்திலிருந்து தவேக தலைவர் விஜய் புறப்பட்டார். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். தளபதி தெரியலையா இல்லப்பா இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமச்சந்திரன். வணக்கம் ராமச்சந்திரன், எவ்வளவு நேரத்தில் விஜய் அந்த நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு சென்றடைய இருக்கிறார்? முழு விவரங்கள். வணக்கம். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக 3 கட்டங்களாக ஊக்கத்தொகையினை தவேக தலைவரும் நடிகருமான விஜய் இன்று வழங்குகிறார். முதல் கட்டமாக இன்று மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் கிட்டத்தட்ட 100கணக்கான மாணவர்களுக்கு நேரடியாக வழங்குகிறார். இதற்காக சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலிருந்து தற்பொழுது புறப்பட்டுள்ளார். அவருக்கு ஏற்கனவே பாதுகாப்பு CSF எனப்படக்கூடிய பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. அந்த பாதுகாப்பு படை வீரர்களுடன் தற்பொழுது தனது இல்லத்திலிருந்து புறப்பட்ட நடிகர் விஜய் சரியாக ஒரு 40 முதல் 45 நிமிடத்திற்குள் கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த மாமல்லபுரம் பூஞ்சோலை கிராமத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதிக்கு சென்று அங்கு மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் சான்றிதழை வழங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக அங்கு காவல்துறையின் சார்பாக விரிவான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக இன்று வழங்கினார். அடுத்தடுத்து மீண்டும் 2 கட்டங்களாகவும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையை நடிகரும் தவேக தலைவருமான திரு விஜய் வழங்குகிறார். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.